ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் பண்ணுற சில தவறுகள். ஆனால் அந்த தவறுகள் நாம் பண்ணுறோம் அப்படிங்கிற உணர்வே நமக்கு இருக்காது. ஆனால் அதை ஒரு ஃபேமஸானவங்க அதே தப்பை பண்ணி அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது அவங்களுக்கு நல்லா வேணும், இப்படி பண்ணால் பின்ன என்ன நடக்கும் அப்படின்னும். ஆனால் உண்மையிலே அதை நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம ஃபேமஸ் ஆகாதனால நமக்கு அந்தளவுக்கு பிரச்சனை வராது. ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், பட் நம்ம லெவலுக்கு வரும், அவ்வளோதான். தப்பிக்க முடியாது, ஏன்னா அதான் கர்மத்தின் விதி. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சமீபமாக ப்ளூ சட்டை மாறன் அப்படிங்கிறவருக்கு அவர் சினிமா ரிவ்யூ பண்ணுறவர் யூடியூப்பில். ஸோ அதில் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். ஸோ நம்பர் 1 இருக்கிறவர். அடுத்தது ஓவியர் முகிலன். ஸோ இந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரி சில படங்கள் வரைஞ்சி பிரச்சனைக்கு உள்ளானார். ஸோ அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி சில வாரங்களுக்கு முன்பு அல்லது மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஷால் கூட ஒரு பிரச்சனையில் மாட்டினார். ஸோ இப்போ நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது அந்த பிரச்சனை நமக்குள்ளே இருக்குதா, நமக்குள்ளே அதே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய குணம் இருக்குதா அப்படின்னு பார்த்து அது எப்படி நமக்குள்ளே வந்துச்சு, அதை எப்படி தடுக்கிறது, ஒருவேளை தடுக்காமல் விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற 3 விஷயத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் பார்த்திங்கன்னா மூவி ரிவ்யூ பண்ணுறதுல நம்பர் 1 இருக்கும். அதாவது எப்படின்னா அவர் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுவார், நல்ல படமாக இருந்தாலும். பட் அவரே ஒரு படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா அந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்பி போய் பார்க்கலாம். ஸோ கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா கன்சியூமருடைய காசை வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ அதனாலே அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுனால நிறைய நல்ல படங்களும் கூட பாதிக்கப்படுது. அது ரொம்ப நல்ல படமாக இருந்தால் மட்டும்தான் அவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார். சாதாரணமாக நல்ல படமாக இருந்தால் கூட அவர் நல்லா இல்லைன்னு சொல்லுவார். அதனால் நிறைய அந்த திரைத்துறையை ஸ்தம்பிச்சு போகிற ஒரு நிலைமைக்கு வருது அப்படின்ட்டு ஒரு குழுவினர் அவருக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதேமாதிரி முகிலன் அந்த சகோதரர் ஒரு விஷயம் கேட்டிருந்தார். ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இதில் இந்த பிரச்சனையோடு சேர்த்து அவர் இதை பார்க்கணும் அப்படின்னா அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த ஓவியங்கள் நான் இப்போ புதுசாக வரைஞ்சதும் இருக்குது, பட் பிரச்சனைக்கு உள்ளாக்கிய ஓவியம் நான் ஏற்கனவே 8 மாதம் முன்னாடியே வேறு ஒரு காலேஜில் நான் வச்சேன், அப்போ பிரச்சனை பண்ணாமல் இப்போ ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். பிரச்சனை அப்போவே பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் இந்த இடத்துல தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா உங்கள் உள்நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டார். ஸோ இதை யார் வேணாலும் கேட்கலாம். இப்போ ப்ளூ சட்டை மாறன் சகோதரர் கூட கேட்கலாம், நான் இதை 2012 இதே மாதிரி தான் ரிவ்யூ பண்ணுறேன், அப்போல்லாம் பண்ணாமல் ஏன் இப்போ கேட்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதேமாரி மீட்டுக்காக ஒரு சகோதரி ஒரு சகோதரி இல்லை, உலகத்தில் யார் பண்ணாலும் அது பார்த்திங்கன்னா 10-15 வருஷம் முன்னாடி நடந்த பிரச்சனையை சொல்லும்போது அப்போ சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே ஸ்டைலில் தான் முகிலன் பிரதரும் கேட்டிருக்கிறார். அந்த 8ன்னு சொன்னார் பார்த்திங்களா, 8 மாதன்ற. ஸோ அந்த 8ல் தான் இருக்குது எல்லாமே. இது இப்போ பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய கருவி, அவருக்கே தெரியாது. இறைவனை நம்புகிறவங்களையும் கருவியாக யூஸ் பண்ணுவார், நம்பாதவங்களையும் கருவியாக யூஸ் பண்ணுவார். 2 பேருமே யூஸ் பண்ணி நல்லவங்களுக்கு நல்லது நடக்க பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கருவி தான் தந்தை பெரியார், அந்த மாதிரி ஒரு கருவி தான் இப்போ முகிலன் பிரதர். ஏன்னா அவரை கேட்குறதுனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுது. அந்த 8ன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணார் இல்லையா, ஸோ 8 மாதம் முன்னாடி. ஸோ அது துல்லியமாக 8 மாதம் தான் இருந்துச்சா இல்லை அவருடைய வாயில் குத்து மதிப்பாக வந்துச்சான்னு தெரியல, ஆனால் அந்த 8ல் தான் எல்லாமே இருக்குது. என்ன அப்படின்னா அஷ்டமி இல்லையா, ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறந்த தினம் அப்படின்வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்ரீகிருஷ்ணர் 8வது குழந்தையாக பிறகுறார். அந்த கதை எல்லோருக்கும் தெரியும். ஸ்ரீகிருஷ்ணரை
கொலை பண்ணணும். 8வது, அதாவது அந்த கம்சனுடைய தங்கச்சிக்கு பிறகுற 8வது குழந்தையினால தான் கம்சனுக்கு மரணம் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிடும். அசரீரி ஒலி சொல்லிடும். அவன் ஏற்கனவே ரொம்ப கொடூரமானவன்றதுனால தங்கச்சியும் பொருட்படுத்தாமல் தங்கச்சியுடைய ஹஸ்பண்டையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். ஜெயிலே குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தையும் அவன் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான். குழந்தை பிறந்துச்சான்னு சொல்லணும், அதுக்குன்னே ஆள் வச்சுருப்பான். பிறந்தவொடனே வருவான், கொலை பண்ணிவிடுவான். இப்படியே ஒரு குழந்தை போச்சு, 2 குழந்தை போச்சு, 3 குழந்தை போச்சு, இப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த கிருஷ்ணருடைய தாய் வந்து கேட்குறாங்க கிருஷ்ணருடைய அப்பா கிட்ட, கம்சனுக்கு வந்து பிரச்சனை 8வது குழந்தை தான், இந்த 7 குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சிங்க, ஏன் இதை ஏன் கொல்றான் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கிருஷ்ணருடைய அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அந்த 8வது மாதன்றது என்னென்னா 8வது குழந்தைன்றதுனால நான் சொன்னேன். அவர் 8ன்னு சொல்லும்போது தான் இதுதான் அதுக்கு ஆன்சர்னு டக்குன்னு தெரியுது. அதாவது இப்போ சொல்ல போகிற இந்த கேள்வி, அவங்க சொன்னாங்க 8 மாதத்துக்கு முன்னாடி நான் 8 மாதமாகவே இதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஏன் 8வது மாதத்தில் வந்து விடியுது எனக்கு இப்போ பிரச்சனை. அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து 8வது குழந்தைக்கு மூலமாக தான் பிரச்சனை, ஏன் இப்போவே இப்படி பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்ட்டு. ஸோ இதையே வித்தியாசமாகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, முகிலன் பிரதர் கேட்ட மாதிரியே கேட்கலாம். ஒரு குழந்தை கொலை பண்ண, 2 குழந்தை கொலை பண்ண, 3 குழந்தைய கொலை பண்ண, அப்போல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஏன் 8வது குழந்தை கொலை முயற்சி பண்ணும்போது மட்டும் அவருக்கு பிரச்சனை வருது அப்படி கேட்கலாம். கரெக்ட் தானே? அப்போ பார்த்தீங்கன்னா இதே கேள்வி, இதே சினாரியோ வரும். அதுக்கு வந்து அவர் பதில் சொல்வார், செம்ம சூப்பரான பதில். அது வந்து இப்போ இந்த கலியுக இறுதியில் இன்னும் நாளுக்கு நாள் நிறைய பிரச்சனை நமக்கு வரும். செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வரும். இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா தப்பிச்சிடும். அது என்ன அவர் பதில் சொல்வார்னா, அப்போ தானே பாவக்கூடம் நிரம்பும், அதனால தான் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு டவுட். நிறைய பேர் கேட்பாங்க, அவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படியெல்லாம் கொள்ளை அடிக்கிறான், அவனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலையே. ஸோ அது ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஸ்லைட்டாக. என்னென்னா, ரொம்ப ஃபேமஸானவங்களாம் அது வந்து இதுக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, ஃபேமஸாக இருக்கிறவங்களாம் அவன்லாம் எவ்வளோ மோசமாக இருக்கான், அவனுக்குலாம் ஒன்றுமே ஆகலை அப்போ சொன்னாங்க. இப்போ எல்லாம் ஆகிறத பார்க்குறோம் இல்லையா? அதுதான் இறைவனுடைய கணக்கு. இறைவனுடைய கணக்கு எப்படின்னா, நீங்கள் செய்கிற தப்புக்கு வந்து உடனடியாக தண்டனை கிடைக்காது. நீங்கள் திருந்துவீங்களா பார்ப்பார். திருந்துறதுக்கான, அதாவது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அன்பாக சொல்லி பார்ப்பார். அப்புறம் கொஞ்சம் மிரட்டி சொல்லி பார்ப்பார். அவருக்கு உடம்பு கிடையாது, யார் மூலமாகுது. ஸோ அதையெல்லாம் போய் கடைசியாக தான் தண்டனை. அதுதான் மேட்டர். அதுதான் பாவக்கூடம் நிரம்புறது. ஏன்னா இறைவன் கருணை வாய்ந்தவர், எடுத்தோடனே தண்டிக்க மாட்டார், வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்தில் கொடுப்பார் பாருங்க, 13 வருஷம் வனவாசம் போயிட்டு வர சொல்கிறாங்க. போயிட்டு வந்து நாட்டை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. உடனே கோபம் வருது பீமனுக்கு. அதாவது கேட்கறதுக்கு முன்னாடியே சரி 13 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம போய் சண்டை போட வேண்டியதுதான், நம்மளை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு பீமன் சொல்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறார், அப்படிலாம் பண்ணக்கூடாது, அமைதி தூதுவனா போய் நம்ம செய்தி சொல்லுவோம், இது மாதிரி நாங்கள் வர்றோம், எங்களுக்கு கொடுங்கன்னு அமைதியான முறையில் கேட்போம், அதெல்லாம் எடுபடாது அப்படின்றாரு. ஏன் எடுபடாது? இது வரைக்கும் கேட்கல, இப்போ மட்டும் கேட்பாங்களா? அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், அங்கே இருக்கிற அத்தனை பேரும் துரியோதனன் கிடையாது, கௌரவர்கள் பக்கம் இருக்கிற அத்தனை பேரும் துரியோதனன் கிடையாது. அங்கே யோசிக்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பீஷ்ம பிதாமகர் இருக்கிறாரு, துரோணாச்சாரியர் இருக்கிறாரு, இது மாதிரி அப்படியே வரிசை இத்தனை பேர் இருக்கிறாங்க. யுதிஷ்டர் இருக்கிறாரு, இவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க கெட்டவங்கன்னு நீ அப்படியே முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் போகிறாரு, போனதுக்கப்புறம் உதாசீனப்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் தான் போர். இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, மகாபாரத போர் தீக்கக்காரங்கெல்லாம் வந்து அது வன்முறையை தோண்டக்கூடியது கீதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த போரை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுவார் கிருஷ்ணர். அப்படி பண்ணவர் திடீர்னு அங்கே வந்து அர்ஜுனனே வேண்டான்னாலும் இல்லை நீ சண்டை போட்டு தான் ஆகணும்னு இவங்களுக்கு புரியல. மகாபாரத்தையும் இதையும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி வன்முறை தூண்டக்கூடியதாக வரும். சரி, அது வேறு டாபிக், அது கீதை பற்றி தனியாக போட போகிறோம். சரி, அதுதான் அது எதுக்குன்னா வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இறைவன் இல்லையா? இப்போ இந்த பிரச்சனையில் நம்ம சொன்ன அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே திடீர்னு ஓவர் நைட் இது கிடையாது. திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணுறது தப்புன்னு பல முறை பல வழியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால்
அதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வரலையே அப்படின்னு நம்ம விட்டுட்டே இருப்போம். சில சமயம் பிரச்சனை வரும், வந்தாலும் தப்பிச்சிடுவோம். சின்ன தண்டனை வந்தால் கூட நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். ஏன்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் தப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே கூட்டம் இருக்கும். அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம அந்த தப்பே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது எப்போ வந்து இதுக்கான தண்டனை வருது அப்படின்னா, உங்களுடைய தப்பு வந்து உங்களை பார்த்து மற்றவங்க கேட்குற அளவுக்கு போகுது பாருங்கள், இல்லையா? அங்கே தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிறிஸ்தவ சர்ச்சுகளை, எல்லாத்துலேயும் கிடையாது, அமைதியாக நல்ல முறையில் இருக்கிற சர்ச்சு நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கோஷ்டி மட்டும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை நிந்தனை பண்ணுறது மட்டும்தான் பண்ணுவாங்களே சர்ச்சில். அதுவும் ஸ்பீக்கர் வச்சு வெளியிலலாம் கேட்குற மாதிரியே பண்ணுவாங்க. அப்போ அங்கே போகும்போது இப்படிலாம் பேசுகிறது தப்பே இல்லையா, அப்போ இப்படி கூட பேசலாமா அப்படின்னு தோணும். அப்போ என்ன ஆகுது, அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதை பார்க்கும்போது நமக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறத பார்த்து தான் இந்துக்களும் எதிர்த்து பேசுகிறது நடக்குது. ஏன்னா இப்படி பேசலாம்ல இருக்குது, அப்பயும் எதிர்த்து பேசாமல் இருக்கிறாங்க. பட் அவங்க பேச 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 ஸோ அப்போ வந்து சமுதாயத்துக்குள்ளேயே வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த மிருக குணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உங்களை பார்த்து மற்றவங்க கெட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஸோ அது சமீபமாக அதுவுமே கிடைக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி தான். ஆனால் அப்பவும் நம்ம மாற்றிக்க முடியும். அதுதான் விஷயம். என்னென்னா ரெண்டு நடக்கும். நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கும்போது ஒன்று, ஐயோ இனிமேல்ட்டு நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். ஆனால் இப்போ வந்து அப்படி மாற்றிக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி மாற்றிக்குவாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் மனிதனுக்குள்ள அகங்காரம் அதிகமாகுது. ஸோ அப்போ நான் இவ்வளோ நாள் அப்படியே என்ன சொல்கிறது, நிமிர்ந்த தலை குனியாமல் இருந்தேன், இப்போ நான் குனிவனா அப்படின்ட்டு இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சர்வாதிகாரிலாம் பிடிச்சி கொலை பண்ணுற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கெலாம் போகிறதுக்கு காரணம் என்ன, அந்த அடிப்பணியாமல் இருந்தது. நான் கடைசி வரைக்கும் அடிப்பணியவே மாட்டேன். நமக்கு வந்து அந்த மாதிரி அடிப்பணியாமல் இருக்கிறவங்கள தான் ஹீரோவாக நம்மளுடைய பாடப்புஸ்தகமே சொல்லுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி நிறைய இது. அப்போ இப்படி இருக்கிறது தான் நல்லது, இதுதான் ஆண். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அது எதுக்கு தலை நிமிர்ந்து நிற்கணும்? தப்பான விஷயத்துக்கு நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்குள்ள மிருக குணத்தை தூண்டும் பொழுது, அது வார்த்தைகள் தூண்டுறதை விட ஒருத்தருடைய வாழ்க்கையே அப்படி இருக்கிறத பார்க்கும்போது அது அதிகமாகவே தூண்டும். அவங்க ஒரு பெரிய தலைவராலாம் ஆயிட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கிறது. இதே விஷயமே கிறிஸ்தவ மதத்தை வச்சு ஒருத்தங்க சிலர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாள் வந்து அந்த கனியை சாப்பிட்டதுனால தானே துரத்துனாரு, அவர் தான் கடவுளாச்சு, கனியை சாப்பிடும்போதே தடுத்துருக்கலாமே, அது என்ன சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் துரத்துறது? ஸோ அதுதான் இப்போ முகிலன் பிரதர் கேட்டது அதே தான் வேறு மாதிரி கேட்குறாரு. இப்போ அப்போவே பண்ண வேண்டியதானே, ஏன் அப்போவே கனியை சாப்பிடும்போதே நீங்கள் தடுத்துருக்கலாமே, நல்லா சாப்பிட விட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதுதான் இது வந்து விதி. அந்த பாவக்குடம் நிரம்பிய பிறகு தண்டனை கொடுக்கப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறைவன் வந்து ஒரு எக்கனாமிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, இமெயில் செக் பண்ணிகிட்டு இருக்குன்னா இமெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவையும் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 hours ஒன்ஸ் அல்லது எண்ட் ஆஃப் தி டே முடியும் போது கடைசி 1 மணி நேரம் அப்படி தான் செக் பண்ணுவாங்க. அப்போ தான் அது டைம் மேனேஜ்மெண்ட். இறைவன் பயங்கரமான டைம் மேனேஜ்மெண்ட் உள்ளவர், அதனால தான் இப்படி பண்ணுறார். அது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தண்டனை வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து திருத்துறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அது சினிமா பாட்டு மூலமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, அல்லது எங்கேயோ பார்க்கும்போது அது மாதிரி சம்பவம் நடக்கும், அல்லது திரைப்படங்கள் அது மாதிரி நடக்கும், அல்லது உங்கள் தொடர்பில் வர ஃப்ரெண்ட்ஸோடைய கேரக்டர் அது மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்லாம் தோண வைக்கிறதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் கடவுளே இல்லைன்னாலும் இறைவனுடைய அன்பை உணரலாம். ஆனால் என்ன ஒன்று, நம்ம தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோமே, அதனால் நம்ம வந்து அது நம்மளாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்குவோம். என்ன பண்ணணும், இப்போ நமக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை என்பது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதில் என்னென்னா 2 பேர் பக்கமே, நமக்கும் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, 2 பேருமே தூங்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த பிரச்சனை வேணாலும் பார்க்கலாம், செலிப்ரிட்டிஸும் பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். ஸோ 2 பேருடைய நிம்மதியும் போகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நான் எந்த அளவுக்கு துடிக்கிறேன்
அது வந்து ஆனால் நம்ம யோசிக்க மாட்டோம். அதுதான், ஏன்னா அந்த சமுதாயம் வந்து நெகட்டிவான விஷயமே ரைட்டுன்னு உள்ளே போட்டுட்டு அகங்காரத்தை வளர்க்கக்கூடிய விஷயத்தே புறமுதுகிட்டு ஓடுறதுக்கு அது கோழைத்தனம் இல்லையா? ஸோ அப்போ இல்லை, நம்ம அப்படியே எதிர்த்து நிற்கணும், இந்த மாதிரி எண்ணம் வந்து ஆழமாக பதிவாயிடுச்சு. அதனால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து அந்த நேரம் நம்ம எவ்வளோ வலியை அனுபவிக்கிறோம் அதை யோசிக்கணும். ஆனால் என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிடுறோன்னா, அதுலேயும் குறிப்பாக கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அதிகமாகவே பண்ணிவிடுவோம். என்ன அப்படின்னா, இதெல்லாம் மனிதர்கள் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறோம். இது மனிதர்களே பண்ணலை. இங்கே இப்போ மனிதர்களுக்கும் அவங்க வெறும் கருவி தான், கரெக்டாக சொல்லணுன்னா இல்லையா? அதுதான் காரணம். ஏன் 8 மாதம் பண்ணாமல் இப்போ வராங்கன்னும் போது இறைவன் பல சூழ்நிலைகளில் அது மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். பலர் மூலமாக நம்ம பண்ணுறது தப்புன்றத அன்பாக சில சமயம் மிரட்டி இந்த மாதிரிலாம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். படுத்தும்போது தான் அது அதிகமாக வருது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த வலி ஸ்லைட்டாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்தால், தியானம் அது மாதிரிலாம் பண்ணால் நமக்கு தெரியும். அந்த வலி வந்து அதிகமாக தெரியும். அப்போ தான் அது நம்ம பண்ணுறது தப்பு, இது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அமைதியை விட நமக்கு அதிக முக்கியம் எதுவுமே கிடையாது. அமைதியை இழந்து நீங்கள் எண்ணத்தை யாருக்கு நிரூபிக்க போகிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு அமைதி தேவை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அமைதியை கெடுக்கிற எல்லாமே சத்தியமாக தப்பு தான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அமைதி தான் நம்மளுடைய உண்மையான குணம். அமைதிக்காக தானே எல்லாமே பண்ணுறோம். அது வந்து நம்ம இந்த வீண் விஷயத்தெல்லாம் தலையிடாமல் இருந்தாலே நம்ம அமைதியாக இருப்போம். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் நம்ம படிக்கிற பாட புஸ்தகத்துலேருந்து எல்லாமே என்ன பண்ணுவோம், எழுத்து கேளு பாட புஸ்தகம் அதை சொல்லும். அதையே நீங்கள் பண்ணிவிட்டு பெருசாக எதிர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்போ நமக்கு ஒரு மாதிரி மென்டல் ஆகிடுவோம். என்ன அதில் சொன்னதை தானே ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ என்ன நினச்சிக்குவோம், அது ரைட்டு தான், நான் பண்ணதும் ரைட்டு தான், இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு தான் சரியில்லை, இப்போ எனக்கு இருக்கிற அதிகாரி தான் சரியில்லை, இப்போ இருக்கிற அப்பா அம்மா தான் சரியில்லை, இப்படின்னு இவங்க மேலே தப்பு பண்ணுறோம். தப்பு இங்கே கிடையாது, நம்ம மைண்டில் வந்து விஷம் போயிடுச்சு. அது எப்படி போச்சு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதற்கு எதிரான வாதமும் இருக்குது. அதாவது எதிர்த்து பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா? இப்போ என்னென்னா, நமக்கு அந்த மாதிரி ஒருத்தங்க பிரச்சனையில் மாற்றுறாங்கன்னா அந்த பிரச்சனை கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களுமே துக்கத்தை அனுபவிப்பாங்க. ஸோ அதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் சொன்னவங்களை எதிர்க்கிறவங்க எல்லாருடைய மைண்ட்லேயும் ஒன்று ஓடும். அதை வந்து விஷால் சொல்லியிருப்பார். அந்த பிரச்சனையில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவருடைய ஆஃபீஸ், நடிகர் சங்க ஆஃபீஸ் வந்து யாரோ அவங்களுக்கு பிடிக்காத இன்னொரு குழுவின் மூலமாக பூட்டு போடப்படுது. ஸோ இவர் காலையில் வந்து பார்க்கும்போது பார்த்தா பூட்டு போட்டிருக்கு. ஆஃபீஸ் என்னுடைய இது, யாரோ பூட்டு போடுறாங்க, இது என்ன, அதுக்கு வந்து போலீஸே வேறு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு தன் பக்கத்து நியாயத்தை கொஞ்சம் பலமாகவே சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் இப்போ வெயிட் பண்ணுறேன், ஆனால் இப்படியே இருந்தால் நாளைக்கு ரோட்டில் போகிறவங்களாம் வந்து பூட்டுவான், நான் ஒவ்வொரு தடவையும் போய் அங்கே போய் வாங்கிட்டு வர்றதா அப்படிங்கிறார். ஸோ அந்த பிரச்சனையை நம்ம மறந்துடுவோம். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வரும். இதே நமக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா உடனே நம்மளுடைய மைண்ட் செட் என்ன வரும், அவங்க இனி பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும், அவங்கள ஒடுக்கணும், அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்றது. ஒரு விதத்தில் வந்து உங்களை கருவியாக்கி இறைவன் தான் பண்ணுறாரு. இருந்தாலும் நீங்கள் கருவி ஆனதுக்கு உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது ஒன்று இருக்குது. ஸோ அப்படி தான் இவங்களால எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, இவனை விட்டக்கூடாது, இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற எண்ணம் வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். அப்போ அதுவுமே வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கலியுகத்தை பொறுத்தவரையும் மனிதர்களுடைய மனநிலை அப்படி ஆயிடுச்சு. சரியான அணுகுமுறை என்ன அப்படின்றதை சிந்திக்கக்கூடிய சக்தி ஆத்மா இழந்துருச்சு. அது எந்த ஸ்கூல் பாடத்துலேயும் கிடையாது. ஸ்கூல் பாடத்தில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸு இந்த மாதிரி தான் வருதே தவிர கரெக்டாக சிந்திக்கிறது எப்படி அப்படின்னு இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்படி கரெக்டாக சிந்திக்கிறது எப்படி அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும். சரி, மதங்களில் இருக்குது, பட் ஆனால் அதை கண்டுபிடிச்சி போதனை சொல்லக்கூடிய போதகர் எந்த மதத்துலேயும் கிடையாது. ஏன்னா அந்த மதத்தை உருவாக்கியவர்களுக்கே அது தெரியாது. அப்போ இந்த விஷயத்தை யார் சொல்கிறது?
இதுதான் ரைட்டு இதுதான் தப்பு அப்படின்னு ஸ்கூலில் இருந்து அல்லது வீட்டிலேயாவது அப்பா அம்மாவாவது இல்லது அதுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் அதுக்காவது அனுப்பணும். ஏன்னா நீங்கள் என்ன தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு படித்தாலும் ஸ்டேட் ஃபஸ்ட்டே எடுத்தாலும் அந்த மாதிரி எடுக்கிறவங்கலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் வர ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லைன்னா நீங்கள் என்ன தான் கோடியாக சம்பாதிச்சாலும் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உங்களை அமைதியாக வச்சுக்க தெரியலன்னா அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் புகழின் உச்சத்தில் இருங்க, பணத்தின் உச்சியில் இருங்க, எதில் வேணாலும் இருங்க இல்லையா? அடிப்படை அமைதிக்காக தான் நம்ம அது பண்ணுறோம். இந்த புகழோ பணமோ இல்லாமலே கூட அமைதியாக இருக்க முடியும். அவன் தான் உண்மையில் மிகப்பெரிய பணக்காரன். ஸோ அப்போ அமைதியாக நீங்கள் இருக்கணும்னா எது சரி எது ரைட் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும். அது சொல்லக்கூடிய சக்தி எந்த மனுஷனுக்கும் இப்போ கிடையாது. அது நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பெரிய குருன்னு வச்சுருப்பீங்களே மைண்டில், அல்லது மதத்தை உருவாக்குனவங்கள அவங்களுமே மறுபிறவி எடுத்து இப்போ கீழாக அவங்களும் அந்த சக்தியை இழந்துட்டாங்க. அது நீங்களாகவே கூட இருக்கலாம். இப்போ யார் இந்த சக்தி நிரம்பியவர் அப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவர் இந்த ஞானத்தை கொடுக்குறார், இது சரி இது ரைட்டு. அவர் இப்போ ஞானம் கொடுக்கறதுடைய நினைவாக தான் பைபிளில் இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எங்கே இறைவன் சொல்லிக் கொடுக்குறாரு இதுன்னா எல்லா ராஜயோக தியான நிலையங்களையும் முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறார். அல்லது நீங்கள் நெட்லேயே கூட பார்த்தீங்கன்னா பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் வரும். அந்த முரளின்றது இறைவனே நேரடியாக பேசுகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்புவோம். +91 98 946 71743. அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற ராஜயோக தியான நிலையங்களின் முகவரியும் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நடத்துகிறதே இறைவன் தான். அதனால் முழுக்க ஃப்ரீ. இந்த ஞானம் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்கேயும் கிடைக்காது, ஆனால் இங்கே முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. சரி, இப்போ அவர் சொன்ன ஞானத்தை வைத்து இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனும் எப்படி எதிர்கொள்கிறது, கரெக்டான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஆத்மா, அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவுடைய இயல்பான குணமே அமைதி தான். அது முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியே சொர்க்கமாக இருக்கும். காரணம் ஆத்மா ஃபுல் சக்தி இருக்கும். ஸோ இது 5000 வருஷம் முன்னாடி நம்ம ஆத்மா இந்த பூமிக்கு வருது நடிக்க. அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், நம்ம தேவதையாக இருப்போம். நம்மளை தான் இன்றைக்கி கோயில் கட்டி நம்மளே கும்பிட்டுருக்குறோம். நாம தான் அப்படி இருந்தோன்றதை மறந்து முதல் 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கிற இதே பூமி அடுத்த 2500 வருஷம் நரகமாகும். காரணம் என்னென்னா சொர்க்கத்தில் நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க, உடல்ன்ற உணர்வே இருக்க மாட்டீங்க. உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் அகங்காரம் வருது, காமம், கோபம், பற்று, பேராசை எல்லாம் வருது. ஆத்மான்னு இருக்கும்போது அது இருக்கிறது, ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் தானாக வெளிப்படும். அந்த குணங்கள் தான் அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, பேரானந்தம், சுகம், இதெல்லாம். ஸோ இது தானாகவே இருக்கும், நிரம்பி இருக்கும். இதுக்காக நம்ம வெளியில் போய் எதையும் தேட மாட்டோம். ஸோ அடுத்தது 2500 வருஷம் முடிஞ்சு அடுத்த 2500 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆத்மான்றதை மறந்து உடல் நினைக்கிறோம். அப்போ புலன் இன்பத்தில் புலன்களை திருப்திப்படுத்துறதுல நாம் நம்மளுடைய கவனத்தை செலுத்துகிறோம். ஆனால் புலன்களை யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது. நான் இதை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எதையுமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்க முடியுமா? நான் இதை சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் நான் எதையுமே சாப்பிட தேவையில்லை நினைக்க முடியுமா? பாடா திருப்தியாக காமத்தில் ஈடுபட்டேன், இனிமேல்ட்டு என் வாழ்க்கையில் காமமே தேவையில்லை முடியுமா? ஸோ இதுதான் சாத்தான், மாயா, ராவணன் சொல்கிறது, இந்த 5 விகாரத்தை. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நாம் அடிமையாயிட்டோம். அதனால தான் எது சரி எது தப்புன்னு தெரியல. அப்போ இறைவன் கடைசின்னு ஒரு வருஷம் வரார். எங்கேருந்து வரார்? இந்த இடத்துலேருந்து வரார். இந்த இடம் தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்லுவோம். இந்த இடம் செம்பொன் நிறமாக இருக்கும். இங்கே இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மளுடைய உயிர் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுவும் இங்கே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய அப்பா கடவுள், அவர் பேர் சிவன். அவர் எல்லாருக்கும் அப்பான்னா தான் கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க. அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வர்றதில்லை. அதாவது எந்த தாயின் கர்ப்பத்திலையும் பிறக்கிறதில்லை. இருந்தாலும் இந்த ஞானம் அவருக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு உடல் தேவை. அதனால் ஒரு வயோதிகர் உடலை எடுக்கிறார் கடைசின்னு ஒரு வருஷம். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற குழந்தைங்க தான் பிராமணர்கள். அதாவது பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவங்க தான் பிராமணர்கள் அப்படின்ட்டு வேதத்திலே எழுதியிருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லை,
சொர்க்கம் மீண்டும் வரப்போகுது. ஏன்னா இது கால சக்கரம். டிசம்பர் முடிஞ்சால் மறுபடியும் ஜனவரி, கலியுகம் முடிஞ்சால் மறுபடியும் சத்தியுகம், அதாவது சொர்க்கம் வந்து தான் ஆகணும். இன்னும் சில வருடங்களே வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி உலகம் அழியும். எல்லா மதத்திலும் பிரளயம் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கான ட்ரைலர் தான் சுனாமி, தொடர் மழை, புயல், நிலநடுக்கம் எல்லாமே. அது சும்மா ட்ரைலர், ஒரு செகண்டில் முடிச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி உடம்பு அழிஞ்சிடும். எல்லாருடைய உடம்பு அழிஞ்சு தான் ஆகணும், உயிர் பிரிஞ்சு தான் ஆகணும், பிரிஞ்சு மேலே போகணும். ஆனால் உடம்பில் இருக்கும்போதே இறைவனை எந்த அளவுக்கு நினச்சி ஆத்மாவுக்கு மீண்டும் பழைய சக்தியை ஏற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் முதல்ல பிறவி எடுப்போம். இல்லாட்டினா மேலே போயிட்டு இந்த பூமி நரகம் ஆன பிறகு தான் பிறவி எடுப்போம். இந்த ஞானம் சொல்ல தான் இறைவன் வர்றார். என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனை நினைக்கணும். இறைவன் எப்படி இருக்கார்? நட்சத்திரம் மாதிரி இருக்கார், செம்பு நிறமான உலகத்தில். நாம பூர்வ மத்தியில் இருக்கும். ஸோ நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா, என் தந்தை அழிவற்ற பரமாத்மா அப்படின்னு மனசால் அன்பா அப்பான்னு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க பார்க்க என்னன்னா இந்த இடம் துடிக்கும். என்னதுன்னா அவர்கிட்ட சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது, கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும் இல்லையா? இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஞானத்தையும் கேட்கணும். ஸோ அதில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் சுத்தமான புத்தியில் இருக்கக்கூடாது அப்படின்றதுல கவனம் கொடுக்கணும். ஸோ அது அந்த முரளி கேட்க கேட்க உங்களுக்கு அது புரியும். சரி, ஃபஸ்ட்டு நாம் எப்படி பிரச்சனைக்குள்ளாகிற மாதிரி தவறான காரியங்களில் போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மெயின் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு உலகத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க பண்ணுற தப்பை சரின்னு நம்ம நம்பிடுவோம். ஸோ நெப்போலியன், ஹிட்லர் அவர் கெட்டவராகவே இருந்தாலும் அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் மாற்றிக்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருக்கிற குழந்தை கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பயங்கர அகங்காரத்தை காட்டுறது, காப்பி அடிக்காமல் நல்லா இருக்கிற குழந்தை கூட ஒரு டைமுக்கு அப்புறம் எக்ஸாமில் காப்பி அடிக்கிறது, பெண்களை மரியாதை நடத்துகிற குழந்தை கூட ஒரு டைமில் பொண்ணை இச்சையாக பார்க்குறது, அது ஒரு காலகட்டத்தில் கற்பழிப்பு வரைக்கும் போகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. நம்ம மைண்டுக்குள்ளே அந்த விஷயம் உள்ளே போயிட்டே இருக்குது. அது ஒரு சிலர் சீக்கிரமாக அந்த விஷயத்தை எடுத்துட்டு தன்னுடைய குணமாக மாற்றிக்கிட்டு அந்த குணத்தை பார்த்து உலகமே மாறுற மாதிரி பெரிய இடத்தையும் அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா இந்த உலகம் சாத்தானுடைய ராஜ்யம், அதனால் அவங்கள உயரவும் வைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கிறிஸ்தவர்களை பாராட்டி ஆகணும். கிறிஸ்தவர்களில் ஒரு சில பிரிவினர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் கிறிஸ்டியன்ஸ்லாம் டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. பட் நியூஸ் பார்ப்பாங்க, அதுக்கு நியூஸ்லேயே தான் எல்லாம் வந்துடுது இப்போ இல்லையா? ஸோ அப்படி, ஏன்னா இது சாத்தானுடைய உலகம், எப்படி வேணாலும் சாத்தான் உள்ளே போயிடுவான். ஸோ அந்தளவுக்கு நம்மளை நாம் பாதுகாத்து வைக்கணும். மனிதனுடைய மனசு எப்படி மாற்றப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிஜ உதாரணம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நிஜமாக நடந்த சம்பவம் இது. அவன் ஆஃபீஸ்க்கு வரான். அந்த ஆஃபீஸ் வழியாக பஸ்ஸு போகும். இந்த ஆஃபீஸ் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா அது ஸ்லோ ஆகும், சென்னை வேளச்சேரியில். ஸோ அப்போ எப்போவும் ஸ்லோ ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் பெரும்பாலும் ஸ்லோ ஆகும். அந்த இடத்துல அப்படியே இறங்கினா போய் ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது மிச்சன்றதுக்காக படிக்கட்டிலே நின்றுட்டு வருவான். ஸ்லோவாகும்போது இறங்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் பயங்கர ரஷ்ஷு, செம்ம கூட்டம். அப்படியே எல்லாத்தையும் கேட்டு எப்படியோ வெளில வந்தாச்சு. என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் இறங்கணும். அப்படியா, சரி. அப்போ பார்த்தீங்கன்னா இறங்கணும் நிற்கிறான். ஆனால் வண்டி ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. ஸ்பீடாக போகிறதுல கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அவனால் இறங்க முடியக்கூடிய ஸ்லோ கிடையாது அது. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த இப்போ இறங்குப்பா, என்ன இன்னும் எவ்வளோ ஸ்லோவாக போகணும்னு நினைக்கிற அப்படின்றான். அப்போ பார்க்கும்போது தெரியுது அவனால் இறங்க முடியாதுன்ட்டு. அவன் கம்முன்னே இருக்கிறான். அப்போ இன்னொருத்தனை ஐயோ இவரெல்லாம் எங்கேயோ இறங்க போகிறாரு அப்படின்ட்டு திரும்ப அவனை நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டை. அப்பயும் அவன் இறங்கலை, அது பாட்டுக்கு ஸ்பீடாக போயிடுச்சு. ஸ்டாப்பிங்லேருந்து நடந்து தான் வரான். அடுத்த நாள் அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறான். அதே மாதிரி பஸ்ஸு கூட்டமாக இருக்குது. அப்பயும் இதே மாதிரி இறங்கி படிக்கட்டுக்கிட்ட நிற்கிறான்.
ஆனால் இந்த தடவை வந்து யாருமே அவனை நக்கல் பண்ணல, எதுவுமே அவனை கண்டுக்கல. ஆனால் நேற்று அதுக்கு முந்தின நாள் வந்து அப்படி நக்கல் பண்ணாங்களே, அது அவன் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இது மாதிரி இறங்கலைன்னா நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்க, இறங்கிடணுன்ற அவனுக்கு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வண்டி வந்து இறங்குற அளவுக்கு ஸ்லோ ஆகலை, இறங்கிடணும், இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம என்ன இப்படி இருக்கிறோம் அப்படின்னு இறங்கணும். அந்த வேகத்தில், வண்டி போன வேகத்தில் அவன் இறங்குனது எதிர இருந்த ஒரு ஜீப்பு மேலே மோதி முகரையெல்லாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம், அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்தான். ஸோ இதுதான், அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கும்போது அது மைண்டுக்குள்ளே போய் அப்படி ஒரு வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னொரு நிஜ சம்பவம், நாஸ்திகனாக இருக்கும்போது அந்த கம்யூனிஸ்ட சகோதரர்கள் கூட நெருக்கி பழகும்போது அப்போ வந்து ஆன்மீகம் கொஞ்சம் வருது. அப்போ வந்து அவங்களோட இருக்கிறேன் நான். அப்போ வந்து அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எப்படி கடவுள் வந்துச்சுன்னா இந்த பெண்களால் தான் வந்தது, அந்த பெண்ணை வந்து அவன் தப்பாக யூஸ் பண்ணுறான், ஸோ இதுக்கு ஒரு முறை வரணும், அதுக்காக தான் கல்யாணம் வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணுறது வந்து யாரோ அப்பா அம்மா பார்க்குறது வந்து இது என்ன பெண்ணை அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அது என்ன ஒரு பொருள் அது, அதாவது விலங்குகள் வந்து இந்த மாடோட தான் கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த டைம் வந்து நான் ஒரு விவேகானந்தர் புக்கு படித்த மாதிரி ஞாபகம், அவர் தான் சொன்னாரா என்னன்னு தெரியல. அதில் என்ன அப்படின்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணுற, அதாவது பெரியவர்களால் நிச்சயிக்கப்படாத திருமணம் காமத்துக்காக பண்ணப்படுது அப்படின்ட்டு. ஏன்னா நீயா ஒரு பொண்ணை பார்க்குறன்னா காமத்தை தவிர வேறு எதை வச்சு நீ பார்க்க போகிற, வேறு என்ன உனக்கு தெரிய போகுது? குணம் தான் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது இல்லை? அப்போ நீ காமத்தை வச்சு தான் பார்க்குற, அதனால தான் இந்த காமத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு நான் சொன்னோன்னே 2 பேர் சைக்கிளில் வரும், 3 பேர் வந்துட்டுருக்குறோம், சைக்கிளில் டிவி ஸ்விஃப்டில் வரும். அப்போ நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இது சொன்னோன்னே 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புதுசாக இருக்குது. இவ்வளோ நாள் அவங்கள வந்து எது பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்ததோ அந்த கருத்துக்கு இந்த கருத்து வந்து சுத்தமாக முரண்படுதுன்னும் போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதுதான் என்னென்னா, ஒரு அட்ராக்டிவாக ஒரு விஷயம் வரும்போது அது போய் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த தவறான விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு புரட்சியாளர்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டத்திலே இருக்க இவங்க பண்ணுறது ரைட்டுன்னே இருக்கும்போது அந்த நேரம் திடீர்னு இப்படி சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, விலங்குகள் மாதிரி அடிமைனாங்க, ஆனால் இது வந்து காமத்துக்காக தான் இப்படி பண்ணுறீங்கன்னும் போது அவங்களால அது ஐயோ இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தப்பான விஷயத்திலே போயிட்டுருக்குறோம். அந்த நேரம் இதுதான் ரைட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். அதை இறைவன் இப்போ பண்ணிகிட்ருக்கிறார் முழுக்க இலவசமாக ராஜயோக தியான நிலையங்களில். ஸோ அவசியம் அதை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா எப்படி என்னுடைய நண்பன் போய் அங்கே அடித்து முகரை பேத்துக்கிட்டான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மோசமாகிடும். மற்றவங்க சொல்கிறத நம்ப ஆரம்பிச்சோன்னா, சினிமாவில் காட்டுறது, புக்கில் படிக்கிறது, பெரிய தலைவர்கள் வாழ்க்கை வர்றதெல்லாம் கண்டிப்பாக உங்களை வந்து தவறான வழியில் தான் அழைச்சிட்டு போகும். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறவங்களாம் பாருங்களா, யார் அவங்க இன்ஸ்பிரேஷன் கேட்டு பாருங்களா, பெரிய தலைவர்களை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் ஆகும். ஸோ ஏன்னா மனித வழி எப்போவுமே தப்பான வழியாக தான் இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க எந்த தலைவர்களை வந்து தன்னுடைய ரோல் மாடலாக நினச்சி அப்படி பண்ணுறாங்களோ அந்த தலைவர்களே இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்க மாட்டாங்க. ஆனால் மோசமாக போயிருப்பாங்க, அப்போ அது மோசம்னு உலகம் எடுத்துக்காது, அது அங்கீகரிச்சிருக்கும். ஸோ அதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் இது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் மனிதர்கள் எவ்வளோ கவர்ச்சிகரமாக, அதாவது சினிமாக்காரங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கு அருகதை கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சினிமாக்காரங்க மட்டும் கிடையாது, யாருடைய வழியுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப துக்கத்தை தான் அனுபவிப்போம். ஸோ இறைவனுடைய வழி மட்டும்தான் நமக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம குழந்தைங்களுக்கே ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க என்ன பண்ணும், அப்பா அம்மா சொல்கிறத கேட்கும், இல்லை டீச்சர் சொல்கிறத கேட்கும், இல்லைன்னா இன்னொன்று இருக்கும் என்னென்னா, டீச்சர் யாரை பாராட்டுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதை அப்படியே காப்பி அடிக்கும், அது அவங்களுடைய குணமாகும்.
ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் வந்து ஜாலியாக பேசிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கலாம், அப்போ பேசிகிட்டு இருக்கணும் நம்மள இருக்குது, அப்போ தான் நம்மளால் முடியும் போல இருக்குது, அப்படிலாம் எண்ணம் வரும். பெரும்பாலும் கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிறதுலாம் அப்படி தான். ஸ்கூலில் ஒரு 4-5 பசங்க கிரிக்கெட்டே பேசிட்டு இருக்காங்கன்னா, பேசணும் போல இருக்குது, அப்போ அதுக்காக பார்க்கணும் போல இருக்குது, இப்படி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது சினிமா ஆகட்டும், கிரிக்கெட், இந்த மாதிரி எல்லாமே வெளியிலேருந்து பார்த்து நமக்குள்ளே பதியுது. அப்போ குழந்தைங்களுக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் புரிய வைக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து முதலாக பாம்பேக்கு போகும்பொழுது, ஆல்ரெடி பாம்பேலேருந்து வந்தவங்க, பாம்பேயில் வாழ்ந்தவங்க, அவங்களாம் வந்து நான் பாம்பேயில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்த வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த இடம் மோசமான இடம், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோடனே உங்கள் கையில் இருக்கிற பையை பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய கவனம் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அடுத்த ட்ரெயினுக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். அதாவது நைட்டே தூங்கணும் ஒரு 5-6 மணி நேரம் அங்கே, அடுத்த ட்ரெயினுக்கு அவ்வளோ கேப் இருக்குது. ஆனால் எனக்கு தூக்கம் வந்திருக்குமா இவ்வளோத்தையும் கேள்விப்பட்டது? அப்போ நான் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா, அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே அப்படியே அந்த தூக்க கலக்கத்துலேயே அப்படியே வச்சுட்டு மறுபடியும் செக் பண்ணுறோம். அப்போ அந்த எச்சரிக்கை இல்லையா, அந்த ஏரியா அப்படி தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுனால எச்சரிக்கையாக இருந்தோம். எச்சரிக்கை இல்லைன்னா ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி கூட நடக்கலாம், ஆனால் அவங்க சொன்னது ஒருவேளை தப்பாக கூட இருக்கலாம் இல்லையா. ஆனால் இறைவன் சொல்கிறது தப்பாக இருக்காது. என்ன அந்த விஷயம்னா, வெறும் நல்லவர்கள் மட்டுமே வாழற இடம் சொர்க்கம், அதுலேயும் குறிப்பாக சத்தியுகம், திரேதாயுகமும் அப்படி தான். துவாபரயுகத்துலேருந்து கெட்டவங்க உருவாகுறாங்க, அதாவது நல்லவங்களே கெட்டவங்களாக மாறுறாங்க. கலியுகத்தில் எல்லாருக்குள்ளேயும் விஷம்தான் இருக்குது. இந்த விஷயத்தை குழந்தைங்களுக்கு சொல்லணும். இப்போ நாம் கலியுகத்தில் வந்திருக்கிறோம், குழந்தை எல்லாருமே வந்து தப்பான விஷயந்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. டீச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு கோபப்படாமல் நடந்துக்கும், ஆனால் அவங்க சொல்கிறத நீ நம்பாத அப்படின்னு முதல்ல சொல்லணும். இதை வந்து கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக சொல்கிறாங்க. குறிப்பாக ஜெகோவாவின் சாட்சிகள் அவங்களுடைய அந்த கிளாஸுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம இப்போ ஓப்பனாகவே சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க, பயமாக இருக்கும், ஐயோ இப்படி இல்லாமா சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அதில் ஒரு நன்மை இருக்குது. அது ஆன்மீகம் பற்றி ஃபுல்லாக போகும்போது தான் தெரியும். அப்போ நம்ம சொல்லணும் இது. உதாரணம், இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி கொடுக்கணும். நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிவாங்க, எல்லாரும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான், டீச்சர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி அனுப்பணும் பேரண்ட்ஸ். அப்படி பேரண்ட்ஸ் சொல்லியா, ஸ்கூலில் அவங்க சொல்லணும், உங்களுடைய அப்பா அம்மாவே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான், அதனால் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னும் போது அவங்க சொல்கிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை வந்து அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அண்ணன் தம்பி, அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து உன் தம்பிக்கு தான்ப்பா எல்லாமே பண்ணுறாங்க, உன்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க. இதை சொல்ல அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி மேலே வெறுப்பு வருது. ஸோ அது பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய எதிரி ஆகிற மாதிரி, ஒருத்தர் முகம் கொடுத்து பார்க்காத மாதிரி சுத்தமாக அவங்களுக்குள்ள ஒரு அந்த மாதிரி ஒரு இறுக்கமான மனநிலை உருவாயிடுது. காரணம் என்ன? அது சொன்னது ஒன்று சாதாரண இல்லை, வயசானவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் வயசானவங்க சொல்கிறது எல்லாம் வேத மந்திரம்லாம் கிடையாது. அப்போ இந்த விஷயம் ஒருத்தர் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு தெரியும். அடுத்தது, ஸ்கூலில் வந்து டீச்சர் திட்டுறது, அதாவது டீச்சர் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா நீ அதை முடிச்சிடு. ஆனால் ஹோம்ஒர்க்கை கரெக்டாக முடித்தவன் தான் ரொம்ப உயர்ந்தவன் புகழ்வாங்க பேர், அதை எதையுமே நம்பாத இல்லையா. ஏன்னா பிற்காலத்தில் என்ன ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி, கூட படித்த சகோதரி வந்து அது எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க. அவங்க ஒரு தடவை செகண்ட் ரேங்க் எடுத்துட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லையா, கதவை பூட்டிட்டு திறக்கவே இல்லையா. அப்போ ஒரு சைக்கோவாக மாறுறாங்க பாருங்க இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட் ரேங்க் அதுதான், நீ படி, நல்லா படி, ரேங்க் கார்டை திரும்பி கூட பார்க்காத, அவன் போயிருந்தாலும் எதுவுமே பார்க்காது, திட்டுனாலும் பார்க்காத அப்படின்ட்டு நம்ம. ஏன்னா அதில் நிறைய விஷயம், எல்லாராலையும் ஃபஸ்ட் ரேங்க் சத்தியமாக எடுக்க முடியாது. எல்லோரும் சமம்ன்றாங்களே, எல்லாரையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்க முடியுமா? யாராலேயாவது? கண்டிப்பாக முடியவே முடியாது. சரின்ட்டு ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, செக்ஷன் பிரிக்கிறாங்க. நல்லா படிக்கிறவங்களும் ஒரு குரூப், அந்த நல்லா படிக்கிற குரூப்லையுமே பார்த்தா எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க கிடையாது. ஸோ அப்போ அது வந்து முடியவே முடியாது. எல்லாருக்கும் எப்படி டான்ஸ் வராதோ, எல்லாருக்கும் எப்படி பாட்டு பாட வராதோ, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த விஷயங்களை வந்து இது எல்லாமே வந்து நான் இப்போ சொல்கிறதெல்லாம் இறைவன் சொல்கிறது.
ஸோ இந்த ஞானத்தை குறிப்பாக இந்த முரளியை கேட்க வைக்கணும். அல்லது ரொம்ப குழந்தையா இருக்குது புரியலன்னா நீங்கள் கேட்டுட்டு அவங்களுக்கு சொல்லணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே போக இது அப்போ என்ன ஆகுன்னா, டீச்சர் கோவப்படுவாங்க. குழந்தைங்களுக்குள்ளே என்ன ஆகுன்னா, நீங்கள் நல்லா பார்க்கலாம், ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தை லீடராக போடுவாங்க. போட்டுட்டு அவங்க கையில் குச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் இல்லைன்னா நீ பார்த்துக்கோன்ட்டு. அந்த டீச்சர் எப்படி மிரட்டாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை மிரட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த குழந்தைய டீச்சரை மாதிரியே குழந்தையும் சைக்கோவாக வளர்க்குறாங்க. ஸோ அப்படி மாறிடும். ஸோ அதை தான் நம்ம சொல்லணும். அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. டீச்சர் ஒரு பையனை திட்டுறான்றதுக்காக நீ வெறுக்கக்கூடாது அந்த குழந்தைங்கள அப்படின்றத புரிய வைக்கணும். அதே நேரத்தில் விலகியும் இருக்கணும். ரொம்ப முக்கியம். அன்பாகவும் இருக்கணும், எல்லாருக்கிட்ட இருந்தும் விலகியும் இருக்கணும். ஏன் விலகி இருக்கணும்? இல்லாட்டினா அவங்களுடைய குணம் நமக்கு வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து இருந்தால் இல்லையா, இப்போ ஒருத்தவங்க ஒரு தவறான காரியம் நான் சொன்ன உதாரணத்திலே பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு புக்கில் நெகட்டிவ் ரிவ்யூ எழுதுறது பிடிச்சிருக்கும். அந்த புக்கு இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும். பட் அது பிடித்ததுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக போகும்போது நம்ம போய் மாட்டிக்கும். ஆனால் அதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது அது அப்படியே தான் இருக்கும். சமுதாயத்தில் இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பற்றி எரியும். நெருப்பை மட்டும் அணைப்பாங்க. அதுக்கான சோர்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை எடுக்கவே மாட்டாங்க. சமுதாயம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சோர்ஸில் இருந்தே நீங்கள் விலகி இருக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. குறிப்பாக சினிமா அது சீக்கிரமாக மனசுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா நக்கல்ன்ற பேரில் மற்றவர்கள் மனசை புண்படுற மாதிரி பேசுறது, கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கேவலப்படுத்துறது. ஸோ அது உள்ளே போயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் இல்லை, எம்மதமும் சம்மதம், மத வெறி இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னுவாங்க. அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆமாம் வெறி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆகுதுன்னா எம்மதமும் சம்மதம்ன்றாங்க. எம்மதமும் சம்மதம்னா உண்மையான அர்த்தம் என்னென்னு நானாதன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளை வளர்க்குறதே மதம் தான். இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா கடவுள் சொல்கிறாரு, இதை கேட்டுட்டு சொர்க்கத்தில் வராங்களே அவங்க பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதுதான் நரகத்தில் வரும்போது இந்து தர்மம்னு வருது. அந்த தர்மத்தை தான் மதம்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வாழற வழிகள். அதுவே எனக்கு தேவையில்லை, எல்லாம் சம்மந்தம்னா என்ன அர்த்தம் இல்லை? இப்போ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் காமம் இருக்கக்கூடாது, பெண்களை இச்சையாக பார்க்கக்கூடாது, பணத்தை சாப்பிடக்கூடாது, அதாவது கறி மீன் முட்டை இதை சாப்பிடக்கூடாது. இதுதான் இந்த தர்மத்துடைய குணம், இறைவன் போதிக்கிறார். இன்னொரு ஏதோ ஒரு தர்மத்தில் நீ எல்லா கறியும் தின்னலாம். அப்போ எம்மதமும் சம்மந்தம்னா என்ன அர்த்தம்? அப்போ அது பெரியாருடைய வழி இல்லையா, நீ எப்படி வேணாலும் வாழுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான், அதை புரிஞ்சுக்கணும் நாம் இல்லையா. அப்போ நம்ம இந்து தர்மம்னா எல்லாரையும் நேசிக்கிறது, இதுதான் தர்மம். இங்கே மத வெறின்றது மற்றவங்களை நேசிக்கிறது தான். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நேசிப்பேன், நீ என்ன வேணாலும் திட்டு நான் உன்னை நேசிப்பேன், திருப்பி திட்ட மாட்டேன். இதுதான் நம்ம தர்மம். அப்போ இந்த தர்மத்தை விட்டீங்கன்னா அனாதை ஆகிடும், அப்போ தான் மாட்டிக்கும். ஸோ அப்படி அனாதையானவர்கள் தான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிறவங்களாம். ஸோ அப்படி நம்ம அனாதை ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ இறைவன் கொடுக்குற இந்த தர்மத்தை பிடிங்க. ஒருவேளை பிடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ எந்த மதத்தில் இருக்கீங்களோ அதையாவது கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் விட்டீங்க அப்படின்னா யோசிக்கவே முடியாது. பாருங்கள், தர்மத்தை விட்டுட்டு தமிழை பிடிச்சிக்கிறாங்க. தமிழனா பிறந்தால் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு போதனை இருக்குதா என்ன? எதுவுமே கிடையாது இல்லையா. அது ஏன்னா தமிழில் எல்லா விதமான நூல்களும் தான் வருது. அப்போ மதத்தில் தான் மனிதனை நல்வழிப்படுத்துறது இருக்கும். ஸோ அதுவே மதங்களே மனிதர்கள் உருவாக்குறது. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா விஷமம் வந்துடும். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை பிடிக்கணும், இறைவனுடைய வழியை கேட்கணும். அப்படி ஒரு வேளை இது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறீங்களோ அதையாவது கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அதில் ஒரு சில விஷயம் உங்களுக்கே தெரியும். இறைவனே கொலை பண்ண சொல்கிறாருன்னு போது சத்தியமாக இது கடவுள் சொல்லியிருக்க மாட்டேன்னு தெரியும். அதை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. அந்த மதத்தில் இருக்கிறது அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாலும் மாட்டிக்குவீங்க. ஸோ அதுக்காக தான் டக்குன்னு இறைவன் கிட்ட வந்தீங்கன்னா இறைவன் அந்த மாதிரி தவறி கூட சொல்ல மாட்டார். ஸோ இப்படி நம்ம இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அந்த முரளின்றதை தினம் தினம் கேட்டு அதை மனசுக்குள்ளே அசை போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா கட்டளைகள்னு சொல்லிட்டு அந்த கட்டளைகளை நீங்கள் நெத்தியில் எழுதி ஒட்டிக்கோங்க, தியானிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு இருக்கும். அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஞான பாயிண்ட்டே மைண்டில் சொல்லணும். அப்போ தான் அது நமக்குள்ளே போய் வேலை செய்யும். விட்டிங்கனாலே சுற்றி இருக்கிற குப்பை தான் நமக்குள்ளே வேலை செய்யும். சரி, இவ்வளவும் பண்ணியும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னென்னா, உங்களுடைய நிம்மதி போச்சுனாலே நீங்கள் பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு அமைதி போகுது, ஒருத்தர் அதாவது இதை வச்சு கூட பார்க்கலாம். காமம் சம்பந்தப்பட்ட, அதாவது காமத்தின் வசப்பட்டு நீங்கள் எடுக்கிற அனைத்து முடிவும் சத்தியமாக தப்பு தான். கோபம் சம்மந்தப்பட்டு நீங்கள் எடுக்கிற அத்தனை முடிவும் சத்தியமாக தப்பு தான். பற்றுனால உந்தப்பட்டு எது பண்ணாலும் தப்பு தான். பேராசையினால் உந்தப்பட்டு எது பண்ணாலும் தப்பு தான். அகங்காரத்தினால உந்தப்பட்டு எது பண்ணாலும் தப்பு தான். ஸோ இந்த 5 விகாரம் இல்லாமல் இருக்கிறனா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதையும் மீறி நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா உங்களுடைய நிம்மதி போகும், குஷி குறையும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பண்ணுறது தப்பு. ஸோ இதுக்கு இன்னும் பக்காவானது என்னென்னா, நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களால் இறைவன்கிட்ட புத்தி இணையாது. இறைவன்கிட்ட புத்தி இணைஞ்சிருந்தால் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே அந்த ப்ராக்டிஸ் பண்ண இந்த வாழ்க்கையே பயங்கரமாக இருக்கும், பயங்கர ஆனந்தமாக இருக்கும். சரி, அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறது. இன்னொன்று, நமக்கு துக்கம் கொடுக்குறவங்கள பழி வாங்குறது. ஏன்னா அதுக்கும் நிறைய பழமொழி இல்லையா, தமிழ்ன்ட்டு அந்த பழமொழியெல்லாம் பிடிச்சிக்கிறது. அது நல்லதா கெட்டதானே. என்னென்னா, குனியை தான் கொட்டுவாங்க, எதிர்த்து நின்னா ஓடிடுவாங்க. அப்படி தான் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இருக்குது. காரணமே இல்லாமல் எதிர்க்கிறது அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படி எதிர்க்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ப்ளூ சட்டை மாறன் சகோதரரை எதிர்க்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே விட்டுட்டா இவரை பார்த்து இவர் வந்து நெகட்டிவ் பண்ணியே ஃபேமஸ் ஆகிட்டார், இதேமாதிரி நம்மளும் பண்ணோன்ட்டு நாளைக்கு எல்லாரும் கிளம்பிடுவான். ஸோ இதை விடக்கூடாது, இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றார். ஸோ அதே விஷயம்தான் விஷாலும் வேறு மாதிரி கேட்டார். இப்படியே விட்டுட்டு இருந்தால் நாளைக்கு யார் வந்தாலும், அதாவது என்ன அர்த்தம், இப்படியே நான் விட்டுட்டேன்னா மீண்டும் மீண்டும் எனக்கு பிரச்சனை வருமே, ஸோ இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டணும், 2ல் 1 நான் பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸோ இது வந்து வெளியிலேருந்து நடக்குது, வேற ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்குது. அதாவது சம்மந்தமே இல்லாத எதிர் திசையில் இருக்கிற 2 பேருக்கு நடக்குது. ஆனால் இதே கணவன் மனைவிக்குள்ளே நடந்தா, அம்மா குழந்தைக்குள்ளே நடந்தா, சகோதரனுக்கு இடையில், சகோதரன் சகோதரிக்கு இடையில் நடந்தா என்ன பண்ணுவீங்க? அவனை அழிக்கணும்னு கிளம்புறீங்களா? ஆனால் அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி உலகத்தில் இல்லையா? நியூஸ் பேப்பரை திறந்தா அதான் நடக்குது. அப்பா குழந்தைய கொன்னா அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஆரம்பிக்கிற அந்த மனநிலை தான் கடைசியில் அது குடும்பத்தில் வந்து காட்டிடும் எப்படியா இருந்தாலும். அப்போ இதிலேருந்து என்ன பண்ணணும், இதிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விதி தெரிஞ்சுக்கணும். இறைவன் ஒரு விஷயம் சொல்லுவார், என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் சட்டத்தை கையில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதே விஷயம் பைபிள்லேயும் வெளிப்படும். பைபிளில் வந்து சொல்லுவார், நீ வந்து கோர்ட்டுக்கு போகிற அப்படின்னா உன்னுடைய சொத்து ஃபுல்லாக போயிடும், அதனால் நீ போய் சம்மந்தப்பட்டவங்கிட்ட நண்பனாக மாறிடு அப்படின்ட்டு. வேறு அந்த வார்த்தைகள் சரியாக தெரியல, ஆனால் கோர்வை இப்படி தான் வரும். ஸோ அதனால் என்றென்றைக்கு நீ நிம்மதி இல்லாமல் இப்படி போய் இன்னொருத்தர் பஞ்சாயத்தில் போய் மாட்டிக்காத, சமாதானமாக போயிடு அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நமக்கு அநீதி இழைக்கிறாங்க, நம்மளால் அவங்கள எதிர்த்து போராட முடியும், லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னாலும் எடுக்காதீங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால் அவங்க பெருசாக பாதிக்கவும் படுறாங்கன்னா, சத்தியமாக அவங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கினவங்களாக இருப்பாங்க, உங்களுடைய குழந்தையாக இருப்பாங்க. கடைசியில் அது காட்சி வேறு கிடைக்கும். உலகம் அழியும் போது வந்து நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்னும் போது உங்களுடைய பழைய ஜென்மம் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும், அந்த ஞாபகம் வரும். அப்போ துடிப்போம், என் குழந்தை என் அம்மாவை தான் நான் இப்படி பண்ணனா அப்படின்னு துடிப்போம். அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கர்மத்தின் விதின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் செய்கிற தப்புக்கான தண்டனை வந்து உங்களுக்கு எப்படியும் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் இறைவனே நினச்சி உங்கள் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வந்துடுச்சு, கவனமாக நடந்துக்கிறீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கலான்னா அந்த எதிர்த்து வருவாங்க. பட் நீங்கள் இங்கே அன்பாக அமைதியாக இறைவன் சொன்ன மாதிரி நடந்துக்கும் போது உங்களை பார்த்தோன்னே அவங்களும் அப்படியே சாந்தமாகி போயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஃபேமஸான உதாரணம்னா ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம். ரஜினிகாந்த் வந்து நிறைய பேர் எடுத்துருக்குறாங்க, நமக்கு தெரியும் எப்போத்துல இருந்தோம், அந்த முத்து படம் அதுக்கு முன்னாடியில் இருந்தெல்லாம். ஆனால் அவர் திருப்பி யாருமே எதிர்க்க மாட்டார். எதிர்த்தவங்களுக்கு அவருடைய படத்தில் வாய்ப்பு கொடுப்பார், மற்றவங்க யாருமே வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க.
அப்போத்துலேருந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதேமாரி திரும்ப திரும்ப வந்து அவரே குத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் போது என்னன்னா கர்ம கணக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஏதோ முன் ஜென்ம பகை அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நீங்கள் இதில் என்ன ஒன்றுனா நீங்கள் திருப்பி எதிர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் அந்த பகை அதிகமாகும். அது ஜென்மத்துக்கு தொடரும். அப்போ நீங்கள் பொறுமையாக இருங்க. அது கண்டிப்பாக எனக்கு வர்றதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன். அது எந்த ஜென்மத்தில் நான் என்ன பண்ணேன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் சத்தியமாக அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற அந்த முழு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க. இறைவன் நினைவில் இருங்க. அவங்கக்கிட்ட அன்பாக மட்டும் பழகுங்க. கொஞ்சமாக தான் குறையும். ஒரு டைமில் சுத்தமாக மாறிடுவாங்க. அதுக்கு பொறுமை வேணும். இறைவனுடைய ஞானத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கணக்கு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இறைவன் சொன்ன மாதிரி இது எப்படி அப்படின்னா கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ சொர்க்கத்தில் வந்து காமமே கிடையாது இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. நரகத்தில் தான் வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிறவி எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இது கடைசி பிறவி. ஒரு 2 பிறவி முன்னாடி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த டைம் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன பிரச்சனை வருது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ சமையல் சரியா இல்லை அப்படின்னு பிரச்சனை வருது. அப்போ நான் திட்டுறேன் பாருங்க. அந்த டைமில் வந்து பெண்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க இல்லையா, 2 தலைமுறை முன்னாடி. அப்போ அவங்க அமைதியாக இருப்பாங்க. பட் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு எரிச்சல் வரலாம். அப்போ அந்த எரிச்சல் இருக்கும். அடுத்த பிறவியில் வேறு ஏதோ ஒரு உறவில் வரும். அக்கா தங்கச்சியாக வரலாம், ஃப்ரெண்டாக வரலாம், ஏதோ ஒன்று வரும். ஆனால் அந்த உங்களை பார்த்து, அதாவது என்னை பார்த்தாலே என் மனைவி வேறு ஒரு ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருக்கிறா இல்லையா, வேறு ஒரு உடம்புல என்னை பார்த்தாலே காரணமே இல்லாமல் அவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா நாங்கள் அங்கே திட்டினேன் இல்லையா, இந்த பிறவியில் நான் திட்டக்கூட அவசியம் இல்லை. அந்த பேசுகிற தொனி வந்து ஒரு ஜென்மத்தில் என்னை திட்டுன அதே தோணி அப்படின்னு ஆத்மா கண்டுபிடிக்கும். அதனால் அதுக்கு ஒரு கோபம் வரும், எரிஞ்சு விடும். சப்போஸ் இந்த மனைவி வந்து உங்களுடைய மேலதிகாரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் உங்கள் நிலைமை? ஸோ இப்படியே தொடரும். ஏன்னா ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது தொடரும். ஸோ ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா ஒரு பிறவி அடுத்தடுத்த பிறவி எடுக்கும்போது நம்ம ஆத்ம சக்தி இழக்க வேறு செய்யுது. சமுதாயமே வேறு மோசமாகுது. அப்போ நீங்களும் இன்னும் மோசமாகுங்க, அவங்களும் மோசமாகும். ஸோ இப்படியே மோசமாக ஆகி தான் இப்போ கடைசி பிறவியில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த ரகசியம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக இறைவன் நினைவில் மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அமைதியை நீங்கள் ஃபஸ்ட்டே இருந்திருந்தீங்கன்னா இந்த கணக்கு வந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுமோ அதை நீங்கள் இப்போ பண்ணணும். அவ்வளோதான், தானாகவே சரியாயிடும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு துக்கம் கொடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பொறுத்துக்கணும். அந்த கணக்கு டைம் முடிஞ்ச உடனே ஒன்று அவங்க நல்லவங்க ஆகிடுவாங்க, இல்லாட்டினா அவங்க செத்து கூட போயிடலாம். ஸோ அது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம்ல, பெரிய பிரபலங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணவங்களாம் திடீர்னு இறக்குறது, குடும்பத்தில் கூட இறக்குறது. ஸோ அது மாதிரிலாம் ஆகும். அந்த கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் கூட அப்படி பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், இறைவன் வழிபடி நடக்கும் பொழுது இறைவன் அதுக்கு பொறுப்பு. ஆனால் நீங்கள் உங்கள் வழிப்படி சட்டத்தை கையில் எடுத்து அவனை ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது, அவனும் நிம்மதியாக இருக்க முடியாது பல ஜென்மங்களுக்கு. ஸோ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில தேட்டர்லாம் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கேஸுனால கடைசி வரைக்கும் பல வருஷமாக அது ஓடவும் செய்யாது, அங்கே எதுவுமே நடக்காது, அப்படியே மூடி இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதுதான் ஆகும், யாருக்குமே அதனால் லாபம் இருக்காது. ஸோ அது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பைபிளில் இயேசு சொன்னது மறக்க முடியாதது என்னென்னா, உன் சகோதரன் உன்னை வந்து 1 கிலோமீட்டர் நடத்தி அழைச்சிட்டு போகிறான்னா நீ அவன் கூட 2 கிலோமீட்டர் நடந்து போ. உன் சகோதரன் உன் தோளில் இருக்கிற துண்டை கேட்டான்னா இடுப்பில் இருக்கிற துண்டையை அவங்ககிட்ட கழட்டி கொடுத்துடு. ஸோ அதுதான் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டோடைய விரிவாக்கமாக வரும் அதில். ஸோ அப்போ என்னென்னா, பிரச்சனைக்கு அங்கே எதுவுமே இல்லை இல்லை, நீங்கள் எழுத்து நின்னா தானே பிரச்சனை வரும். அதே இறைவன் இப்போ சொல்லும்பொழுது ஒரு கையால் சத்தம் வர, 2 கை தட்டினா தான் சத்தம் வரும். ஒருத்தங்க தட்டுறாங்கன்னு நீங்கள் அமைதியாகிடுங்க, அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க அமைதியாகிடுவாங்க அப்படின்றார். ஸோ இதுதான், நான் கம்முன்னு இருந்தால் இப்படி நடக்காது, கிடையவே கிடையாது, அது இன்னும் அதிகமாகும். இன்னொரு விஷயம் என்னென்னு, நீங்கள் அவங்கள எதிர்க்கும் போது அந்த குணம் உங்களுடைய குணமாயிடும். அது உங்களுக்கு குடும்பத்திலையும் அடுத்தடுத்த ஜென்மத்திலையும் பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும்.
ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக புராணத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அவருடைய மனைவி தாமினி. இந்த சனீஸ்வரனுடைய மனைவி மேலே இந்திரனுக்கு மோகம் இருக்கும். ஸோ சனீஸ்வரன் இல்லாத டைமில் இந்திரன் வந்து சனீஸ்வரன் மாதிரியே வருவான், அந்த உரு எடுத்து வருவான். ஸோ அவகிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் சனீஸ்வரன் வந்துடுவார். வந்தவுடனே தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அது தெரியறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கணுன்ட்டு தாமினி வந்து சிவனை நோக்கி தவம் கிடந்து சொல்லுவாங்க, இதில் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும், போலியானவனை நான் அழிக்கணும், எனக்கு அந்த சக்தியை கொடுங்கன்ட்டு. சிவன் கொடுத்துடுவார். கொடுத்து கண்டெல்லாம் பிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனை இந்திரனை அழிக்கிறதுக்காக சபிக்கிறதுக்கு இப்படி கையை ஓங்கும் பொழுது சனீஸ்வரன் சொல்வார், இரு தாமினி, அதாவது உனக்கு நடந்தது அநீதி தான், இந்திரன் பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த தண்டனை நீ கொடுக்காத. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா உன்னுடைய குணத்துக்கு அது ஏற்புடையது கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பாருங்கள், உங்களுக்கு இந்த ஞானம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி புராண கதைகள்லாம் டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். புரியாமல் பார்க்கும்போது தான் ஒன்றுமே தெரியாது, அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, நம்ம இறைவனை நினச்சி அப்படியே சாந்தமாகிட்டு இருக்கிறோம். எதுக்கு? சொர்க்கத்தில் மீண்டும் வர்றதுக்கு தகுதி அறிஞ்சிருக்கோம். சொர்க்கத்தில் இருக்கிற அதே குணத்தை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த டைமில் வந்து விடாது, மாயா விடாது, உங்களை எப்படியாவது காலை பிடிச்சி இழுக்கும். வா 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 நரகத்து பக்கமே வான்ட்டு கவர்ச்சிகரமாக அல்லது கோபத்தை தூண்டி அகங்காரத்தை தூண்டி ஏதாவது ஒன்று பண்ணும். ஆனால் புரிஞ்சுக்கணும், இது மாயா பண்ணுதுன்னு. மாயாவுக்கு உடம்பு தான் கிடையாது, ஆனால் பயங்கர புத்திசாலியாக பண்ணும். அதாவது இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம். ஸோ இதுலேருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்மளை பிடிச்சி இழுக்க பண்ணுது இல்லை, நம்ம அமைதியாக இருக்கணும், ஆடாமல் அசையாமல் இருக்கணும். இருந்தால் அங்கே போயிடும், சொர்க்கத்துக்கு போயிடும். இந்த நேரம் வந்து நீங்கள் அவனுக்கு சரி கோபப்பட்டு பார்ப்போன்னு கோபப்பட்டிங்கன்னா அது உங்களுடைய குணமாக மாறிடும். அப்புறம் எங்கே நீங்கள் அங்கே போகிறது? நீங்கள் ரிவர்ஸில் வந்துடுங்க. அது இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கணக்கு வேறு அதிகமாகிட்டே போகும். அதோடு இருக்காது. அது உங்களுடைய குணமாகிடுச்சுன்னா நீங்கள் கம்முன்னு இருக்க மாட்டீங்க. வீட்லேயும் அதை காட்டுவீங்க, ஆஃபீஸ்லேயும் காட்டுவீங்க, உங்கள் குழந்தைகிட்ட காட்டுவீங்க, எல்லோரும் கம்முன்னு இருந்துடுவாங்களா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையே நரகமாகிடும். ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம், இந்த எதிர்க்கிற குணம் உள்ளவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். குறிப்பாக திருமண வாழ்க்கை. அதாவது இப்போ திருமண வாழ்க்கை மோசமாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உலகமே மோசமாயிடுச்சு. முந்தைய தலைமுறை அதுக்கு முந்தைய தலைமுறையிலே பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் நல்லா அந்த மாதிரி எதிர்ப்பு தூண்டினவங்க வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்களாம், அப்போவே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த குணத்தினால அவங்க பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் உடலில் வேறு பிரச்சனை வரும், பலவிதமான நோய் வரும், எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ இதில் வந்து காப்பாற்றிக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஸோ புத்திசாலியாக இருங்க, தப்பும் பண்ணாதீங்க. மற்றவங்க உங்களுக்கு தப்பு பண்ணாலும் கண்டுக்காதீங்க. உங்களுடைய சகோதரன் தான் அது. அவங்களுக்கு தெரியல, பல ஜென்மம் எடுத்ததுனால தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இறைவனுடைய ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ எல்லோரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போட்டு லைக் போட்டு எனக்கு ஊக்கம் கொடுக்குற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.